நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேனல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் ஆக்ஷன்ஸை நாம் பயன்படுத்தி நம்ம பிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா குயிக்காக பார்த்திங்கன்னா நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஆக்ஷன் பேனலில் என்ன அப்படின்னா நாமளாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 8 அடுக்கிற மாதிரி ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். அதை எப்படி நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய ஆக்ஷனை எப்படி ஃபோட்டோஷாப்பில் உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆக்ஷன் பேனல் ஃபோட்டோஷாப் எல்லா ஃபோட்டோஷாப்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த விண்டோ மெனுவில் போய் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேனல் பார்த்திங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த பேனல் நாம் பார்த்துக்கலாம். இந்த பேனலில் கீழே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இது டெலீட் பட்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ ஆக்ஷன், கிரியேட் நியூ செட்டு, இது வந்து ப்ளே ஆக்ஷன், பிகின் ரெக்கார்டிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பிளேயிங் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் எப்படின்னா ஒரு ஆக்ஷனை எப்படி நம்ம உள்ளே லோட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில் ஒரு சில டிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் அந்த டிப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் ஏதாட்டும் ஓப்பன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு பிக்சர் ஏதாட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த போர்ட்ரேட் பிக்சர் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பிக்சர் பார்த்திங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை பாஸ்போர்ட்டுக்கு கிராப் பண்ணலாம். கிராப் டூல் எடுத்து இந்த இடத்துல பாருங்கள் அளவு செட் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம ஃபோட்டோஷாப் நாம் பார்த்திங்கன்னா போடக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஒர்க்கில் பார்க்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சைஸ் என்ன இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் ரெசல்யூஷன் கண்டிப்பாக 600 இருந்தால் தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் எல்லாமே நல்லா வேலை செய்யும். சரிங்களா? ரெசல்யூஷன் நீங்கள் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா ஆக்ஷன் சரியாக வேலை செய்யாது. ஒருவேளை இந்த நம்ம பாஸ்போர்ட் சைஸ் பிக்சரோட ஆக்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரெசல்யூஷன் தெரியலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். சில பேருக்கு இதில் வந்து பட்டன் மோட் அப்படின்னு இருக்கும், இப்படி இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி இந்த பட்டன் மோடை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இந்த ஆரோ மார்க்கை நான் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சா? இந்த ஆரோ மார்க்கை குட்டி குட்டியாக இந்த இருக்கு பாருங்கள். இதில் இருக்கிறத கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன காட்டுதுன்னு பாருங்கள், நியூ டாக்குமெண்ட் மோட் RGB கலர் மோட். இது இந்த 6:4 ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குது, 600 இருக்குது. இதை பார்த்து கூட நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான அளவை செட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆக்ஷனை எளிமையாக எப்படி ப்ளே பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாஸ்போர்ட் சைஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக சும்மா பார்த்திங்கன்னா வச்சு கிராப் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ வச்சு கிராப் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படிலாம் ப்ளே பண்ணலான்னு பாருங்கள். ஒன்று, இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, PP8, இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ப்ளே பட்டன், இதை டச் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ளே ஆகும். இது ஒரு மெத்தடு. சரிங்களா? இப்போ இது ஒரு மெத்தடு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், இந்த இடத்துல போய் பட்டன் மோட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரே ஒரு டச் பண்ணால் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக அடுக்கி கொடுத்துட்டோம். இது ரெண்டாவது மெத்தடு. சரிங்களா? சரி, இப்போது இந்த பட்டன் மோடிலேருந்து நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அதாவது நான் வந்து ஒரு இன்டர்நெட்லேருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் உள்ளே கொண்டு வரணும். அது எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கீழே வந்தீங்கன்னா லோட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த லோடு ஆக்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கேட்கும். டெஸ்க்டாப்பில் நான் வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் எடிட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் அப்படின்னு வச்சுருக்கேன்னா இதை டச் பண்ணி லோட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்மளுக்கு உள்ளே வந்துருச்சுங்களா? இது ஒரு மெத்தட். சரிங்களா? இப்போது எளிமையாக இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். எங்கே ஆக்ஷன் இருக்கோ, இது இப்போ இந்த ஆக்ஷன் எடுத்துக்கிறேன், இது உள்ளே வந்துடுச்சா? இந்த ஆக்ஷன் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ளே வந்துடும். இது ரொம்ப எளிமையான மெத்தட். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆக்ஷன் வந்து எனக்கு வேணாம், இதை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆக்ஷனை டச் பண்ணிவிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். இதையும் டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ
இன்னொரு டவுட் இருக்கும், அதாவது ஒரு ஆக்ஷனாக மட்டும்தான் நம்ம உள்ளே கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். அப்படிலாம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டாந்து விட்டோம்னா அந்த 2 ஆக்ஷனும் வந்துடும். 50 ஆக்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் 50 ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ ஆக்ஷனை உள்ளே கொண்டு வரது எப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆக்ஷனை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எனக்கு இந்த பிபி அப்படிங்கிற இந்த பாஸ்போர்ட்டுக்கான ஆக்ஷன் தேவை. அதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல சேவ் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், PP8 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்னென்னா எனக்கு 8 பாஸ்போர்ட், சரிங்களா, 8 பாஸ்போர்ட்டுக்கான ஆக்ஷன் இப்படி சேவ் பண்ணிக்கிறேன். இந்த சேவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது உதாரணத்துக்கு இந்த ஆக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னு ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா ஏதாட்டும் ஒரு இடைஞ்சல் பண்ணும். இப்போ பாருங்கள், ஆக்ஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். சரிங்களா, அந்த 8 பாஸ்போர்ட்டுக்கான ஆக்ஷனை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்ஷனை கிளியர் பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும், திரும்ப என்ன பண்ணுவேன், ஆக்ஷன் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் என்னென்ன ஆக்ஷன்லாம் பயன்படுத்துவனோ என்னுடைய நேமில் சாமி ஆக்ஷன் 2022 அப்படின்னு போட்டு ஸ்கின் ரீடச், பாஸ்போர்ட்டு, ஸ்டாம்ப் சைஸு, 2P, இந்த மாதிரி ஃபோட்டோ கட் பண்ணுறது, பேக்ரவுண்டு கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா என்னுடைய ஆக்ஷன் நான் எது அதிகமாக பயன்படுத்துகிறேனோ அதெல்லாம் ஒரு ஃபோல்டரில் போட்டு நான் சேவ் பண்ணிப்பேன். என்னுடைய ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் எல்லாத்தையும் அப்படியே பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து போட்டுருவேன். சரிங்களா, இப்போது இந்த ஆக்ஷனை நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் ஆக்ஷனை நான் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இது வந்து இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணது. அது நாம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி உங்களோட க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் லோட் பண்ணியிருக்கேன். இந்த லோட் பண்ணதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். இமேஜ் இதில் வந்து என்ன பண்ணுறேன், ரொட்டேட் கேன்வாஸ், இதில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகாத இமேஜை நம்ம என்ன பண்ணலான்னா அதை இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. இப்போது இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வந்து என்ன பண்ணுறேன், ஃபிட் டு ஸ்க்ரீனில் வச்சுட்டு இப்போது இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ண போகிறேன். ஆக்ஷனை வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். இந்த பட்டன் மோடு வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டன் மோடு வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ண எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த க்ரீனோட கலர்ஸை வந்து அழகாக எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒருவேளை உங்களுக்கு மாஸ்கிங் பண்ணனா இந்த மாஸ்க் மூலமாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் மற்ற இடத்த. சரிங்களா, இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எரர் விழும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன். ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணும்போது சில நேரங்களில் திடீர்னு எரர் விழும். சரிங்களா, இப்போ இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், எரர் விழுதான்னு பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரெட் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த எரர். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எரரை நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்து அந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணவே முடியும். சரிங்களா, என்னென்னா நம்மளுக்கு லோட் ஆகி கீழே வந்து நிற்கிது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிற்கிது. நாம் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணால் மட்டும்தான் ஆக்ஷன் சரியாக வேலை செய்யும். கீழே வந்து நம்மளுக்கு ரொம்ப கீழே தள்ளி இருக்கா, இதை என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத டச் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆக்ஷன் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி பட்டன் மோட் கொடுத்தீங்கன்னா இதோட கலர் வந்து ரெட்லேருந்து மறுபடியும் சேஞ்ச் ஆகிரும். எரர் அப்படிங்கிறது விழுந்தால் ரெட் கலர் பார்த்திங்கன்னா திக்கு ரெட்டாக இருக்கும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆரோ மார்க்கை இப்படி டச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்படி உள்ள டச் பண்ணி வச்சுருங்க. இதில் டச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் பார்த்திங்கன்னா வராது. சரிங்களா, இவ்வளோதான். ஆக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக உள்ளே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த பிக்சர் ஓப்பன் ஆகலையே, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிக்சர் தான் எனக்கு ஓப்பன் ஆகலை. இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இது ஓப்பன் ஆகலை. நான் இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, பிக்சரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு
ரொட்டேட் பண்ணணும் சரிங்களா. ரொட்டேட் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏதாட்டும் ஒரு சைடு ரொட்டேட் கொடுத்துருக்கேன். ரொட்டேட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேட் கொடுத்து சில பிக்சர் ஓப்பன் ஆகாது, மற்ற பிக்சர்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இது வந்து பெரும்பாலும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பிக்சர்ஸ் சரிங்களா. இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ண ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போ இதை என்ன பண்ணுறேன், அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உள்ள. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அதையும் தாண்டி ஓப்பன் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணோம், வியூ பண்ணிவிட்டு காப்பி, இந்த மாதிரி காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு Ctrl+N கொடுத்துட்றேன். N கொடுத்துட்டு இது உள்ளே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி காப்பி பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பார்த்திங்கன்னா பண்ண முடியும் சரிங்களா. பிக்சர் உள்ளே ஓப்பன் ஆகாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மெத்தடை பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போது ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே என்ன சைஸ் இருந்துச்சோ அது எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வேறு பிக்சர் நாம் பார்க்கலாம். இது ஓப்பன் ஆகாத பிக்சர் தான் அப்படின்லாம் இல்லை சரிங்களா. எல்லா பிக்சர்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், இன்னொரு பிக்சர் ஏதாட்டும், ஓகே இந்த லேண்ட்ஸ்கேப்பு. ஸோ இந்த போர்ட்ரேட் எடுத்துக்கலாமே, இந்த போர்ட்ரேட் பிக்சர் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை காப்பி பண்ணுங்கள் சரிங்களா. காப்பி பண்ணிவிட்டு Ctrl+N கொடுத்து என்டர் Ctrl+V பார்த்தீங்களா, அது என்ன சைஸு என்ன அளவோ அது அப்படியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே வந்துடும். இதெல்லாம் போட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா சிரமப்படுறாங்க. நீங்கள் வந்து இந்த டிப்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட அந்த வாட்ஸ்அப் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உள்ளே அப்லோட் பண்ணிடலாம் சரிங்களா. நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். எரர் வந்தாலும் நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,